அல்ஹம்துலில்லாஹ். செங்கோட்டை மேலூர் மொஹிதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசல் மதரசாவினுடைய ஆண்டு விழாவின் இறுதி நிகழ்வு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது இப்னி அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, பாசத்துக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய வற்றாபரங்கரணை நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பரக்காத்துகளையும் அபிவிருத்தியும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, பயான் நகழ்வு இப்பொழுது முதல் கட்டமாக தொடங்க இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னமினல் பயான் இல ஸஹரா. பயானில் வசீகரிக்கக்கூடிய தன்மைகளும் சில பேர்களிடத்தில் உண்டு. பிள்ளைகள் எல்லோரும் ஒரே நிலையில் பேசுவது கிடையாது. சில பேர் பேசுவதை நம்மளை அப்படியே ஒரு லைக் பண்ண வைக்கும். சிலர்கள் பேசுகின்ற பொழுது என்னடா அப்படிங்கிற மாதிரி தெரியும். சயதுன்னு ஒரு சஹாபி, மதீனாவின் முதல் பேச்சாளர் சயது அப்படின்னு ஒரு சஹாபி. அவங்க போய் ரஹ்மான் சூரா மதீனாவில் ஓதுகின்றார்கள். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வதற்கு முன்னால் மதீனாவிற்குள் இஸ்லாம் நுழைந்தது. இதற்கு காரணம் இளவயது சஹாபிகள் அவர்களுடைய பயானில் ஒரு வசீகரிக்கக்கூடிய தன்மை இருந்தது. போய் ஓதினார்கள். மதீனாவில் சூழ்ந்திருந்தவர்கள் எல்லாம் உற்று நோக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகைக்கு முன்னாலே இஸ்லாம் அங்கே பரவ ஆரம்பித்து விட்டது. காரணம், அங்கு இருந்த சஹாபிகளில் சில பேர்கள் பயான்கள் தான். சில பேருடைய பயானை நம்ம பொதுவாகவே ரசித்து கேட்போம். இப்போ பட்டிமன்றம் பயான்னா ஒரே நிலையில் போவோம். பட்டிமன்றங்கிறது ஒரு ஆள் ஒரு கருத்தை சொல்ல, இன்னொரு எதிர்கருத்து சொல்ல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பயானில் வசீகரிக்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறது. சில பேர் பேசினாதான் சில பேருக்கு தூக்கம் வரும். சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு பாடல் வைப்போம். ஒரு காலத்தில் தாலாட்டினாங்க, பிஸ்மி சொல்லிலாம் தாலாட்டுவாங்க. இப்பெல்லாம் செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு போகிறதோடு சரி, பிள்ளைகளை எட்டி பார்ப்பது கூட நேரம் கிடையாது. கேட்டால் சனியனை தூங்க மாட்டேங்குத, 6 மணிக்கு கையில் போட்டுருவா. 6 மணி தானே, எல்லாரும் தலையாடுறது மாதிரியே தெரியுது. இல்லை நாங்கள் கையெல்லாம் பார்க்க மாட்டோம், எதிர்நீச்சல் தான் பார்ப்போம். இல்லை நாங்கள் எதிர்நீச்சலாம் பார்க்க மாட்டோம், இனியாக தான் பார்ப்போம். ஏன்னா எங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை அதில் தான் இருக்குது. எதிர்நீச்சலோடு அந்த அளவுக்கு ருசிகரை இல்லை. குலசேரன் செத்து போயிட்டான். அடா, நம்ம ஊரில் புருஷன் செத்தா கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் குலசேகரன் செத்து போனா அதற்கு கவலைப்பட்டது மாதிரி தமிழ்நாட்டில் வேற எதுக்கும் கவலைப்படல. பெரும் தலைவர்கள் எல்லாம் இறந்து போயிருக்காங்க, அதுக்கெல்லாம் கவலைப்படல. அவன் கூட பிறந்த சகோதரன் செத்து போயிருக்கான், அதுக்கு கூட இவன் கண்ணீர் வடிக்கல. ஆனா குலசேகரன் செத்து போயிட்டான, அவன் காசை வாங்கிட்டு அழுகுறான், நம்ம காசை கொடுத்துட்டு அழுகுறோம். நாடகத்தில் நடிக்கிறவனுக்கும் நம்மளுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? அவன் காசை வாங்கிட்டு அழுகுறான், நம்ம காசை கொடுத்துட்டு அழுகுறோம். இதுதான் வித்தியாசம். அதாவது வசீகரிக்கக்கூடிய தன்மை எல்லாத்துக்கும் இருக்காது. அல்லாஹ்
எல்லாருக்கும் அதனுடைய ஆற்றலை கொடுத்திருக்க மாட்டான். சில பேருக்கு பார்த்தா எதை பேசினாலும் ரசிக்கிறது மாதிரி தெரியும், திட்டினாலும் கூட ரசிக்கிறது மாதிரி தெரியும். சில பேர் ஏண்டா பேசுதாம்னு தெரியும், சில பேர் ஏண்டா பேசலாம் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்ன மினல் பயான் லஸ்ஸகரா, பயான் இருக்குது அது வசீகரிக்கும். நபிக்கு பேசினாங்கன்னா அதை உற்று கவனிப்பார்கள். நபி குர்ஆன் ஓதினார்களா அதை கவனிப்பார்கள். உபய் இப்னு கஅப் என்று ஒரு நபி தோழர், அவர் ரோட்டில் அப்படியே கடந்து போறாரு. இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உபய் எங்க போறீங்க அப்படின்னாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க பெரிய விஐபி கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதனால நான் போறேன், உங்களை என்னப்பா சலாம் சொல்லாம் போற அப்படின்ட்டு. அட சலாம் சொல்லாம் என்னப்பா போற அப்படின்னு கேட்குறாங்க. யார் சொல்ல, நீங்க பெரிய விஐபி கூட பேசி, எப்பா யார் கூட பேசிக்கிருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கிட்ட சொன்னாங்க, நான் ஜிப்ரீல் கூட பேசிக்கிருக்கேன். யார் சொல்லா, ஜிப்ரீல் கூட பேசிக்கிறீங்களா? நீங்க சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேனே. யார் சொல்ல, என்ன பேசினார் ஜிப்ரீல்? உன்னை பத்தி தான்ப்பா பேசிட்டு போனாரு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொன்ன உடனே யார் சொல்ல, என்ன பத்தி என்ன பேசினாரு? இல்ல உன்னை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறான். உன்னை பத்தி யார் பேசியிருக்கிறா? அட அல்லாஹ் பேசியிருக்கிறான், அதைத்தான் ஜிப்ரீல் என்கிட்ட சொன்னாரு. யார் சொல்ல, அல்லாஹ் சம்மானி, அல்லாஹ் ஏன் பேரை சொல்லி இருக்கிறானா? ஆமா உபய், நீங்கள் குர்ஆன் ஓதுவதை அல்லாஹ் ரசித்து கேட்குகிறான். சில பேர் பயான் பண்ணுவதை நம்ம ரசித்து கேட்போம், சில பேர் ஓதுவதை நாம் ரசித்து கேட்போம். இங்கே பிள்ளைகள் ஓதுவதை நாம் ரசித்து கேட்கின்றோம். அப்படி தானே? அப்படி யாருங்க நகர்ந்து போற ஆள் மாதிரி தெரியல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் சொன்னாங்களா, உபய் நீங்கள் ஓதுவதை அல்லாஹ் ரசிக்கிறான், மலக்குகள் ரசிக்கிறான், நீங்கள் அப்படி என்ன சூரா ஓதினீர்கள் கேட்டாங்களா? அப்ப சொன்னாங்களா, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் ஓதிய சூரா லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி. அப்படியானால் அந்த சூராவை ஓதுங்கள், அல்லாஹ் உடைய கட்டளை வந்திருக்கின்றது, நீங்கள் ஓதுவதை நான் கேட்க வேண்டும் என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா. யா ரசூலல்லாஹ், குர்ஆனை உங்கள் மீது இறக்கி இருக்கின்ற பொழுது நான் ஓதவா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய உத்தரவு, யா உபய் நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்ன பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா ஓதுனாங்களா, லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியஹுமுல் பையினா அப்படின்னு ஓதி முடிக்கவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிக்குகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, செய்தி என்னன்னு கேட்டா, சில பேருடைய பயான் என்பது நம்மளை வசீகரிக்கும். அல்லாஹ்வே வசீகரிச்சிருக்குது. யாரு? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய குரல் என்பது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள் என்றால் கிளியும் உட்கார்ந்து கேட்குமா. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எப்பா இவன் ஓதன அப்படித்தான்ப்பா இருக்கும், குயிலே கூவுதுப்பா அப்படிம்பாங்க. என் புள்ள ஓதிச்சுண்டா குயிலே கூவுது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் ஓதுனா வேற மாதிரி இருக்குது, இந்த தெருவில் ஒன்று கணைச்சிட்டு போமே, தெருவில் ஒன்று கணைச்சிட்டு போமே, அதை மாதிரி தெரியுது இவன் பேசுதெல்லாம். ஆனால் நாம் ஓதுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல் அவ்வளவு ஒரு இனிமையாக இருக்குமா. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா ஓதுவதை அல்லாஹ் ரசித்திருக்கின்றான். அப்படியானால் எப்படிப்பட்ட ஓதி இருப்பார்கள் ரப்புல் ஆலமீன். நம் பிள்ளைகளை அல்லாஹ் நாளைக்கு கியாமத்து நாளில், இன்னைக்கு இங்கே பேர் சொல்லுதாங்க அது பெரிய விஷயம் இல்லை, நாளைக்கு எங்கே பேர் சொல்லணும். நம்முடைய பிள்ளைகள் கியாமத்து நாளில் அல்லாஹ் என்னுடைய பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகளை நீ ஆக்கியருள புரிவாயாக. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீ தந்தருள புரிவாயாக. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய பெயரை சொன்னதை போன்று என் பிள்ளைகளுடைய பெயர் சொல்வதற்கு உண்டான பாக்கியத்தையும் பரக்காத்தையும் தௌஃபீக்கையும் யா அல்லாஹ் நீ தந்தருள புரிவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.